நம்ம தமிழக கேரளா எல்லைகளில் யானைகளோடவும் காட்டு விலங்குகளோடவும் வாழ்கிற அச்சன் கோவில் நம்ம போக போகிறோம். இந்த அச்சன் கோவில் செங்கோட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது ஐயப்பனோட அறுபடை வீடுகளில் இந்த அச்சன் கோவிலும் ஒன்று. கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கிறோம். காட்டு பண்ணி ஏன்னா டிரைவர் அண்ணன் தான் கேட்கணும் எத்தனை முறை பார்த்துருப்பாருன்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸா? பஸ் டிரைவர் கிட்ட கேட்டா தினமும் யானைகளை நாங்க பார்ப்போம்னு சொல்றாருங்க. பாருங்க அங்கங்க அனிமல் கிராசிங்ட்டு போர்டு வேற வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சபரிமலை ஐயப்பனை நம்ம பிரம்மச்சாரியாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த அச்சன் கோவிலில் தன்னுடைய 2 மனைவிகளான பூர்ணா புஷ்பகலாவோட நமக்கு காட்சி தருவாருங்க இந்த கோயிலில். ஒட்டுமொத்த கேரளாவையும் 20,000 பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய பயணம் திருவனந்தபுரத்தில் தொடங்கி இப்போ நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தென்மலை வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் தென்மலை காணொலியை பார்த்துருப்பீங்க. தென்மலை டேம்ல இருந்து செங்கோட்டை வழியாக நம்ம அச்சங்கோயில் பயணம் பண்ண போகிறோம். நம்ம செங்கோட்டையிலேருந்து அச்சன் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு 3 பஸ் மட்டும்தாங்க. காலையில் 8 மணிக்கு ஒரு பஸ்ஸும், மதியம் 3 மணிக்கு ஒரு பஸ்ஸும், மாலையில் 5 மணிக்கு ஒரு பஸ்ஸும் இருக்குங்க. இதில் 5 மணி பஸ்ஸு அங்கே ஆல்ட்டு. அந்த 5 மணி பஸ்ஸை தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து நம்ம வெயிட் பண்ணி 8 மணி பஸ்ஸும் கேன்சலு, 3 மணி பஸ்ஸும் கேன்சலு. தென்மலை டேம்லேருந்து தென்மலை ஜங்ஷனுக்கு 16 ரூபா ஃபேரில் நம்ம தென்மலை ஜங்ஷன் வந்தடைஞ்சோம். தென்மலை ஜங்ஷன்லேருந்து நம்ம செங்கோட்டை வழியாக அச்சங்கோயில் போகிற பஸ்ஸு கிட்டத்தட்ட 5 மணி பஸ்ஸை தான் நம்ம பிடிச்சோமே. இங்கே கரெக்டாக ஒரு 4 மணிக்கு நமக்கு வந்துச்சு. ஸோ நம்ம தென்மலையிலேருந்து ஏறினதால நமக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா. அரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டு பார்டரை வந்தடைஞ்சோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா முதல் ஊராக நமக்கு புளியரை வருது. இந்த புளியரையில் நம்ம பயணம் பண்ணும்பொழுது 2 பக்கமும் வயல்வெளிகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், இப்படின்ட்டு ஏகப்பட்ட அழகை கொட்டி கிடக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ரூட்டில் எல்லாரும் பயணம் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தடைஞ்சிட்டோம். செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம வந்தோம். இங்கே நம்ம செங்கோட்டை வந்தால் இங்கே காலையில் 8 மணி ஒரு பஸ் இருக்கு பாருங்க. அதை விட்டுட்டுனா ஈவினிங் 3:30 பஸ் தான். ஸோ அதுவும் புனலூர்லேருந்து தான் வரும். புனலூர், ஆரியங்காவு, செங்கோட்டை இது வழியாக போவோம். பட்டு பஸ் இன்னைக்கு நான் வந்த நேரமானு தெரில, காலையில் வர பஸ் வரல. காலையில் எப்படி நொந்து போய் பேசியிருக்கோம் பாருங்க. திருப்பியும் அதே செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈவினிங் நம்ம கிளம்பியிருக்கோம். ஸோ மக்களே, நம்ம இப்போது செங்கோட்டையிலேருந்து நம்ம அச்சங்கோயில் போயிட்டுருக்கோம். காலையில் 7:30லேருந்து வெயிட் பண்ணுறோம் இந்த ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ தான் நமக்கு கரெக்டாக அதுக்கான நேரமும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் மணி 1 மணிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம 3:30 மணி வரைக்கும் தென்மலை ஜங்ஷனில் வெயிட் பண்ணி கரெக்டாக மணி 4:30க்கு பஸ் வந்துச்சுங்க. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அச்சங்கோவில் இங்கே நம்ம செங்கோட்டையில் மழை நல்லபடியாக அமையன்னு நினைக்கிறேன் பயணம். நம்ம நம்மளுடைய பிளான் என்னென்னா, இன்றைக்கி நைட்டு, அதாவது இன்றைக்கி கடைசி பஸ் இது தான். இது போய் அங்கே போய் தங்கிடும், அதாவது அச்சங்கோயிலில் போய் தங்கிடும். நீங்கள் அச்சங்கோயில் போனோன்னா தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு பஸ்ஸுமே கிடையாதுங்க, KSRTC மட்டும்தான். ஸோ நீங்கள் புனலூர்லேருந்து எல்லா பஸ்ஸுமே ஸ்டார்ட் ஆகும். போயிட்டு கோயில் திறந்திருந்தால் சாமியை தரிசனம் பண்ணுறோம். அண்ட் போகிற வழியெலாம் எப்படி இருக்குது, ரொம்ப வேற லெவலான ரூட்டுன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மழை, கேரளாவில் மழையே இல்லை, இங்கே பார்த்தா மழை. ஸோ ஏன்னா வடகிழக்கு பருவமழை நம்ம சைடில் பெஞ்சிட்ருக்கு. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அச்சங்கோயில் 28 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே நம்ம பயணம் பண்ணுவோங்க இந்த ஒரு காட்டுக்குள்ளே. கிட்டத்தட்ட காட்டு வழி தான் இதில் அதிகம். ஸோ பார்ப்போம். அழகான தமிழ் பேர் பண்பொழி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமலை, அதாவது தென்காசியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு
அதுவும் செங்கோட்டைக்கு பக்கமாகவும் இருக்குங்க. போகிற வழியில் திருமலை கோயிலை வந்து நீங்கள் பார்க்கலாம். போகிற வழியில் இப்படி தாங்க இருக்கு. நல்லா பச்சை பசேல்னு மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் ரெண்டு கிலோமீட்டர். ஸோ இங்கே வந்து அடவி நாயனார் நீர்த்தேக்கம்னு ஸோ உள்ளே வந்து டேம் இருக்குங்க. வர்றவங்க பார்க்கலாம் சைடு. நம்ம வர வழியில் ஒரு டேம் பார்த்தோம்ல, அந்த டேம் தான். முதல் செக் போஸ்ட்டாக நமக்கு தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் கடந்து தான் போகணும். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்களே. நிறைய ரெசார்ட்டை கட்டி வச்சுட்டுக்கிறானுங்க. ஒவ்வொரு வழி ஃபுல்லாக ரெசார்ட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காலத்தில் இதெல்லாம் மழையாக இருந்திருக்கும்ல. அவருங்க இந்த வியூ 6 மரம் அடிச்சு நொறுக்கிடுச்சுல. இருக்கு பாருங்க. ஃபுல்லா கொஞ்சம் கேரளா வண்டிலாம் நிறைய பார்க்க முடியுதுங்க. தென்காசி மாவட்டத்தோட அழகு. ஸோ இங்கே பாருங்க 6 மரம் இருக்குல்ல. சூப்பர். அது சின்ன ரோடுங்க, சின்ன ரோடு. கருப்பசாமி கோவில் ரொம்ப குட்டி ரோடுங்க. ஸோ இங்கே போகிற வழியில் ஒரு சின்ன கருப்பசாமி கோவில், கோட்டை வாசல் கருப்பசாமி கருப்பாய் கோயில். கேரளாவுல போறோம். கேரளா. ஓகே ஓகே. ஸோ பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க ஓட்டுறது. ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பக்கமும் அந்த குட்டி குட்டி மூங்கில் வகையான அந்த ஒரு செடிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டில் போயிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, இதுதான் செக் போஸ்ட்டு, கேரளா செக் போஸ்ட். ஸோ கேரளா செக் போஸ்ட் உள்ள வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து நிறைய வந்து யானை கிராசிங் இதை மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா டிரைவர் அண்ணன் தான் கேட்கணும் எத்தனை முறை பார்த்துருப்பாருன்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஏன்னா ஒரே இருட்டாகுதுண்ணா. ஐயோ எப்படிதான் ஓட்டுறீங்களோ. பாருங்க அங்கங்க அனிமல் கிராசிங் போர்டு வேற வச்சிருக்குது, எலிபென்ட் கிராசிங். அங்க பாருங்க தாறு மாறு.
எப்படி இருக்கு பாருங்க. சும்மா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும். அதுவும் 4 சக்கர வண்டி, ஒரே ஒரு வண்டி தான் போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு குறுகிய ரோடு. ஸோ கீழே இறங்குதுங்க. இப்போ மேலே போய் திருப்பியும் கீழே இறங்குது. எப்படி இருக்கு பாருங்க ரோடு. எல்லாம் மூங்கில் மரங்க. ஐயோ ஐயோ, வளைவு, சரியான வளைவு. ஐயோ ஐயோ, பயங்கரமான எஸ் மாதிரி வளையுதுங்க. இது வந்து கும்பாசி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒண்ணுங்க. இதுக்குள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ உள்ள வந்து நடந்து போனோம். ஸோ இதெல்லாம் வரேங்க. ஐயோ இருட்டிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு அச்சங்கோயில். மணி கரெக்டா 6:45க்குலாம் நம்ம வந்து அச்சங்கோயில் ரீச் ஆயிட்டோம். இதுதாங்க அச்சங்கோயிலோட மெயின் ஏரியா. ஸோ இங்கே தான் நிறைய கடைகள் இருக்குது. என்னடா நைட்டில் காட்டுறேன்னு காமிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம கிளம்புன 2-3 பஸ்ஸுமே வந்து இன்றைக்கின்னு பார்த்து வரலை. ஸோ வாங்க போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் முருகருக்கு எப்படி அறுபடை வீடுகளோ இங்கே ஐயப்பனுக்கும் கேரளாவில் அறுபடை வீடுகள் இருக்குங்க. அதில் 6வது படை வீடான அச்சங்கோயிலில் தான் நம்ம இருக்கோம். இதில் நமக்கு ஐயப்பன் பார்த்தீங்கன்னா பூர்ணா புஷ்கலா அப்படின்ற 2 பெண்களோட நமக்கு வந்து காட்சி தருவார். ஏற்கனவே நம்ம வந்து ஆரியங்காவு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே புஷ்கலா அப்படின்ற வந்து பெண்ணை வந்து திருமணம் பண்ணுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெண்களோட நமக்கு வந்து காட்சி தருவாருங்க. இதனாலேயே இந்த ஐயப்பனை வந்து கல்யாண சாஸ்தா அப்படின்னு அழைப்பாங்க. அண்ட் இந்த கோவிலில் வந்து பெண்களுக்கு எல்லாருமே அனுமதிங்க. ஆனால் ஆண்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வேஷ்டியோட மட்டும்தான் நம்ம கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏங்க காட்டு பண்ணி பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காட்டு பண்ணிங்க. கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கிறோம். காட்டு பண்ணி, கோயிலுக்குள்ள காட்டு பண்ணி. ஏங்க எவ்வளோ, ஐயோ கோயிலுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு வரோம். ஸோ கோயிலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 8 மணி கரெக்டாக. ஸோ அதுதான் கோயில். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுடைய பிடபிள்யூடி ஹவுஸுங்க. ஸோ இங்கே தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். வாங்க அந்த ரூம்லாம் காமிக்கிறேன். நல்லாயிருக்கு. 400 ரூபாய்க்கு இதை விட வேறு எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. அன்னைக்கான இரவு உணவு பிடபிள்யூடி ஹவுஸ்லேயே இருக்க கேன்டீனில் 3 பரோட்டா சாப்பிட்டாங்க. 3 பரோட்டா 30 ரூபா ஆச்சு. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு நம்ம இரவு அங்கே தங்கிட்டோங்க. போதாதாங்க 400 ரூபாய்க்கு. ஸோ அங்கே நமக்கு ரெஸ்ட் ரூமு, பேக்கு எல்லாம் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ நேற்று ஆரியங்காவில் துவைச்ச துணி இன்னும் லைட்டாக காயாமல் இருக்குது. லைட்டாக அந்த ஈரம் இருக்குது. ஸோ அது காய போட்டிருக்கோம். செம்ம டயர்டு. படுத்தனா எந்திரிக்க முடியாது. நாளைக்கு காலைல இன்னொரு சூப்பரான வீடியோ இருக்குது. பாய்.